வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 7ஆம் வகுப்பில் கவிதை பேழையில் பருவம் 3 கவிதை பேழையில் விருந்தோம்பலை பற்றி தான் படிக்க போகிறோம். விருந்தோம்பலை படிக்கலாம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். விருந்தோம்பல் 7ஆம் வகுப்பில் விருந்தோம்பல் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். மனித வாழ்வின் அடிப்படை தேவை என்றால் உணவு, உடை, இருப்பிடம் என்று அனைவருமே கூறுவோம். அதனால்தான் நாம் அறம் எனப்படுவது யாதெனின் கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உறையும் உறையிலும் அல்லாது கண்டது இல் என்கிறது மணிமேகலை. இதில் மனிதனுடைய அடிப்படை தேவை என்பது உணவுதான் முதலிடம் பிடிக்கிறது. உணவு இல்லை என்றால் மனிதன் வாழ்வது கடினம். விருந்தோம்பி வாழ்வது எல்லாம் வேளாண் செய்தல் பொருட்டு. விருந்தினரை அன்போடு உபசரித்து உணவளிப்பது இல்லத்தாளின் கடமை என்கிறது திருக்குறள். திருக்குறள் சொல்லுது, விருந்தினரை அன்போடு உபசரிக்கணும், வந்தவர்களை அன்போடு உபசரித்து அனுப்பணும் அப்படின்று திருக்குறளையும் சொல்லப்படுகிறது. தமிழர்களின் பண்பாடு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி அப்பாரியின் புதல்வரின் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை தான் உங்களுக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன். வீட்டுக்கு வந்த விருந்தினருக்காக தனது 5 வயது மகனையே சமைத்து கொடுத்த சிறு தொண்ட நாயனார். அவருடைய கதையை கூட சொல்லலாம். விருந்தினருக்காக தனது 5 வயது குழந்தையே சமைத்து கொடுத்தாராம். தனது மகளின் திருமணத்திற்கு வந்தபோது வந்திருந்த அடியவர்கள் கேட்டதற்காக தனது மகள் மணப்பெண் என்று கூட பாராமல் அவளுடைய கூந்தலை அறுத்து அடியார்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. மாணக்க நாயக்கனர் என்ற வள்ளல் தன்னுடைய மகளுடைய கூந்தலையே அடியார்கள் கேட்டாங்க அப்படின்ட்டு, விருந்தினர்களாக வந்தவர்கள் கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக கூந்தலையே அறுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. கடையேழு வள்ளல்களாக தெரியும் நமக்கு. பாரி, காரி, ஓரி, ஆயி, அதியமான், பேகன், நல்லி. இந்த கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்தது தான் நம்ம தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாட்டில் தான் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. கடையேழு வள்ளல்கள் இருந்ததால் தான் அனைவரும் வாரி கொடுக்கும் வள்ளல் இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுக்குறத கூட பண்பையும் சொல்லி கொடுத்து விட்டு போனார்கள் அவர்களாம். பாருங்கள், பாரி என்பவர் மன்னன் பரம்பு நாட்டை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார். இன்று அதற்கு பெயர் பிரான்மலை என்று அழைக்கப்படுகிறது. இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மலை. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மலைதான் பாரி மன்னர் ஆட்சி செய்து வந்த இடம். சேர சோழ பாண்டியர்கள்லாம் என்ன செஞ்சாங்களா, இந்த பாரியை எப்படியாவது அழிச்சிடணும். சேர சோழ பாண்டியர்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அம்மன்னர்களில் இருந்து இவர் மூவர்கள் ஒன்றிணைந்து போரில் தோற்கடிக்க வேண்டும். பாரியை எப்படியாவது பாரியை என்ன செய்யணும், போரில் தோற்கடிக்கணும் அப்படின்னு முற்பட்டாங்க. இவருடைய பட வலிமையை பார்த்துட்டார். இவருடைய படை வலிமையை பாரிக்கு தெரியும். இருந்தாலும் மூவர்களும் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள் என்று பயப்படவில்லை. இவருடைய படை வலிமை மூலம் சேர சோழ பாண்டியன் தனது படையிடம் அண்டாதவாறு தடுத்து நிறுத்தியிருக்கிறான் பாரி. பாரி அவ்வளவு சிறந்த ஒரு அரசனாக வாழ்ந்திருக்கிறார். யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டார். கடைசியாக வந்த பெருந்தகையாரின் சூழ்ச்சியால் மாட்டி இறந்தான். பாரி வஞ்சகத்தால் தான் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரலாறு செய்தி. பாரியின் மகள்கள், பாரியோட மகள்கள் அங்கவை சங்கவை. அங்கவை சங்கவின் இது பாரியோட மகள். தந்தை இறந்ததற்கு பிறகு வாழ்வதற்கு வழி தெரியாமல் ஒரு குடிசை வீட்டில் சென்று வாழ்கிறார்கள். ஒரு குடிசை வீட்டில் போய் வாழறாங்க. என்ன செய்யறது, எப்படி வாழறது என்னன்னே தெரியல அவங்களுக்கு. வாழ வழி தெரியாமல் அவங்க அந்த குடிசை வீட்டில் வாழறாங்க. உண்ண உணவு கூட இல்லை. மிக்க துன்பத்தில் வாழ்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பாணன் வந்து இறந்து நிற்கின்றான்.
அந்த பாரி மகளிர் என்ன செய்தார்கள் என்று கூறும் விதமாக நமக்கு பாடலாக வந்திருக்கிறது. அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்கு, அவங்களே வறுமையில் இருக்காங்க. ஆனாலும் பாரியோட மகள்கள் இல்லையா, பாரி என்பவர் அள்ளி அள்ளி கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மகள்கள், இளைய மகள் மடமகள் அப்படின்னா கடைசி பெண், 2 பெண்கள் அவருக்கு. அதில் இளைய மகள் என்ன செஞ்சா, என்ன செய்திருக்கிறா அப்படின்றத இந்த பாடலில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பழமொழி 400 பாடல்கள் கொண்டது இது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல். 14 அப்படின்றது 10 நூல்களுக்கு கீழ் உள்ள, கீழ் அப்படின்னா சிறிய நூல்களை கொண்டது, சிறிய நூல்களை கொண்ட செயலாக சொல்லப்படுகிறது. சிறு சிறு நூல்களை சேர்த்தது 14 கீழ்கணக்கு. 18 சிறிய நூல்களை கொண்டது 14 கீழ்கணக்கு என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பையும் பார்க்கலாம். பழமொழி 400 என்பது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கிறது. இது பழமொழி 400ன்னு சொல்லலாம். இந்நூலின் பெயர் பழமொழி 400ன்னு சொல்லலாம். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, விருந்தோம்பல் அப்படின்றது. விருந்தோம்பல்ன்றது அதிலிருந்து ஒரு பாடலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதன் ஆசிரியர் பழமொழி 400 நூலின் ஆசிரியர் 3½ அறையினார் ஆவார். இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று பழமொழி 400 என்று பாடலிலிருந்து கடவுள் வாழ்த்து பாடலாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பாரியோட மகள் என்ன யாசகமாக கொடுக்குறா, யாருக்கு பிச்சை என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த பாடலோட அர்த்தம். இந்த பாடலை பாருங்கள். பாரி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவால் நல்கினால் 1/3 இல் 3½ அறையினார். மாரி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவால் நல்கினால் 1/3 இல். இதில் பழமொழியாக சொல்வது என்னென்னா 1/3 இல், 1/3 இல் என்று சொல்லப்படுகிறது. 1/3 என்பது தான் இதனுடைய பழமொழி. இதனுடைய பழமொழி 1/3 இல் என்று சொல்லப்படுகிறது. இதை எழுதியது 3½ அறையினான்னு சொல்ல. அதாவது 1/3 இல் அப்படின்றது, இல் என்பது இல்லத்தை குறிக்கிறது, வீட்டை குறிப்பது. ஒரு வீடுன்ற வீட்டில் ஒரு பொருளும் இல்லாத இருக்காது, ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்காட்டுவதாக இந்த பாடல் இருக்குது. அந்த பொருளை யாராவது யாசகமாக கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம். நமக்கு அதிகமாக இருந்த பொருளை கொடுக்கலாம். நம்ம பொருளே இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஆனால் பாரியோட மகள் அல்லவா, வாரி வாரி கொடுத்த வள்ளலுடைய மகள் அல்லவா, அவள் என்ன கொடுத்திருப்பாள்? அவர் இல்லைன்னு சொல்லியிருப்பாளா அப்படின்றதான் இந்த பாடலோட பொருள். ஆனால் அவள் இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை எப்படி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். மாரி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்து பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினான் 1/3 இல். இதான் பாடல். இப்போ பாருங்கள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியவர்கள் பாணர்கள் இறந்து நிற்கிறார்கள். பாணர்கள்லாம் பாட்டு பாடுறவங்க, அவங்க இறந்து நிற்கிறாங்க. ஐயம்மா ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி. பாரி மகளிர் நீர் உலையில் என்ன செய்கிறாங்க, பொன்னிட்டு கொடுக்குறாங்க. ஒரு நீரை கொதிக்க வச்சு அதில் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சொட்டு தங்கமாவது இருந்திருக்கும். அந்த தங்கத்தை என்ன செய்கிறாங்க, அது உள்ளே போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த தங்கத்தை போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த பொருளை அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க பாணர்களுக்கு அப்படின்றாங்க. வீடுன்ற வீட்டில் ஒரு பொருளும் இருக்காது, அதை ஏதாவது ஒன்று கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைச்சிருக்குது. விருந்தினரை வரவேற்று விருந்து உபசரிப்பது தமிழுடைய மரபு. நம்ம கூட என்ன செய்வோம், வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா என்ன செய்வோம், முதல்ல நீர் கொடுப்போம். அதற்கு பிறகு அவங்களுக்கு காஃபி குடிக்கிறீங்களா, இல்லை மோர் குடிக்கிறீங்களா, ஏதாவது கேட்போம். விருந்தினரை சும்மா அழைச்சி அப்படியே அனுப்பக்கூடாது, வெறும் வயிற்று அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் நம்மளுடைய தமிழருடைய மரபு வந்தவர்களை ஏதாவது அருந்து விட்டு செல்வதற்காக உபசரித்தே ஆக வேண்டும். நம்மளுடைய மரபு அது.
பாரியே அந்த காலத்தில் அள்ளி அள்ளி கொடுத்தார். அவளுடைய மகள்கள் எப்படி இருப்பாங்க, அதுதான் இந்த பாடலோட பொருள். அங்கவை சங்கவை அதே போல் தந்தையைப் போலவே தன்னிடம் இருக்கும் சின்ன ஒரு தங்க பொருளை நீர் உலையிலிட்டு பாணர்களுக்கு கொடுப்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. அதுதான் சொல்கிறாங்க, மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை யாரிடமும் பாருங்கள், பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் நீர் உலையில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் எதுவும் இல்லாத வீடு எதுவுமே இல்லை என்பதை அறியலாம். இதில் பழமொழி என்னென்னா, மூன்றிலே ஒன்றாக மூன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை என்பதே இதன் பொருள். விருந்தினரை அன்போடு உபசரித்து அனுப்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. விருந்தோம்பல் என்ற பாடலில் இருந்து. நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.